நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில என்னென்ன முக்கிய மசோதாக்கள் கொண்டு வரப்படுது அப்படின்றத நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி இருந்தே விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை ஆரம்பிக்கவிருக்கிறது. அரசியல் கட்சிகள்லாம் மும்முரமாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஆளுங்கட்சி தாங்க நினைக்கிற மசோதாவை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. எதிர்கட்சியினர் என்னென்ன நாட்டின் மிக முக்கியமான விவகாரங்களை கையில் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் ஆலோசனைலாம் மேற்கொண்டு வராங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் என்னென்ன முக்கிய மசோதாக்கள் இந்த முறை கொண்டு வந்து நிறைவேற்றப்படவிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதில் 2 சர்ச்சைக்குரிய மசோதா இல்லை. அந்த மசோதா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல அரசாங்கம் நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்க அந்த 5 மசோதாவில் முக்கியமான மசோதாக்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வந்தே மாதரம் பாடல் பாடும்போது யாராவது அதை இழிவுபடுத்தும் வகையான செயல்களில் ஈடுபட்டால் அது தண்டனைக்குரிய குற்றமாக மாற்றப்படுகிறது. இது தொடர்பான சட்ட திருத்தம் ஒன்று வரவிருக்கிறது. 2வது, பிறப்போ இறப்போ 21 நாளுக்குள்ளே நாம் அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும். அப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலை அப்படின்னா இன்னும் நமக்கு அசௌகரியங்கள் அதிகரிக்கக்கூடும். இது தொடர்பான ஒரு மசோதா ஒன்று அமலுக்கு வர இருக்கிறது. இதுதான் முக்கியமான ஹைலைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்து வராமல் போன சர்ச்சைக்குரிய மசோதாக்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, டீலிமிட்டேஷன் அண்ட் விமன் ரிசர்வேஷன் என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். அப்படின்னா பெண்களுக்கு இடஒதுக்கீடு தரணும் நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும். அது தொடர்பான மசோதா மட்டும் வராமல் டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரை செய்து நாடாளுமன்றத்தில் மொத்தம் 543 லோக்சபா சீட்ஸ் இருக்குது, மக்களவை சீட்ஸ், அதை 815ஆக உயர்த்தும் அந்த மசோதாவானது ஏற்கனவே சென்ற முறை கொண்டு வந்து அந்த செஷனில் தோல்வி அடைந்து விட்டது. மீண்டும் இந்த முறை அமல்படுத்தப்படும். இதற்கு யாரெல்லாம் துணை போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குவெஸ்டின் இருந்தது. இந்த மசோதாவை இது வரைக்கும் அரசாங்கம் லிஸ்ட் பண்ணலை, நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லலை. நிறைய எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கை என்னவாக இருக்குன்னா, பெண்களுக்கு எக்ஸிஸ்டிங் 543 சீட்லேயே நீங்கள் இடஒதுக்கீடு கொடுங்க, புதுசாக நிறைய சீட்டு உண்டாக்கி நீங்கள் ஏன் இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க? அப்படி இருந்தால் எங்களுக்கு பேசக்கூடிய நேரங்கள்லாம் நாடாளுமன்றத்தில் குறைஞ்சிவிடும். ஏன்னா நேரம் அவ்வளோதான் இருக்குது. எம்பிக்களுடைய எண்ணிக்கை 543லேருந்து 815ஆக உயர்ந்தால் ஒவ்வொரு எம்பியும் பேசுகிற நேரங்கள் குறைந்துவிடும், தென் மாநிலங்களுக்கு அநீதி இழைக்கப்படும் அப்படின்னு சொல்லி தென் மாநிலத்தை சேர்ந்த எதிர்கட்சியை சேர்ந்த எம்பிக்கெல்லாம் சொல்கிறாங்க. இது ஒரு மசோதா, இது இன்னும் லிஸ்ட் பண்ணலை, பட் வருமா அப்படிங்கிறத நாம் பார்க்க வேண்டியிருக்கும். 2வது, பிரதமரோ முதலமைச்சரோ அமைச்சரோ யாராவது தொடர்ந்து 30 நாள் ஜெயிலில் இருந்துட்டாங்கன்னா அவங்களுடைய பதவி பறிபோகிவிடும். இது தொடர்பான ஒரு மசோதா ஏற்கனவே ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி, நாடாளுமன்ற கூட்டுக்குழு இதை பரிசீலனை பண்ணுறாங்க. இந்த மசோதா அரசியல் சாசனத்தில் திருத்தம் தேவைப்படுது. அதே போல் நாடாளுமன்றத்தில் அந்த எம்பிக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கும் அரசியல் சாசனத்தில் திருத்தம் தேவைப்படுது. இந்த 2 மசோதாக்களும் இந்த முறை வருமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. பட் இது வரைக்கும் லிஸ்ட் பண்ணலை. இது 2மே சர்ச்சைக்குரிய மசோதாவாக எதிர்க்கட்சிகளால் பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற செஷன் இந்த முறை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியில் நாம் இப்போது நாடாளுமன்றத்திற்கு முன்பு நின்று கொண்டு இருக்கணும். இந்த பக்கம் நீங்கள் பார்க்குறது பழைய நாடாளுமன்றம், இங்கே இன்னும் சில ஆஃபீஸஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் லோக்சபா ராஜ்யசபா அப்படிங்கிறது நீங்கள் இந்த பக்கம் பார்க்குறீங்களே, புதிய நாடாளுமன்றம் அங்கே தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எம்பிக்களுக்கு இந்த கட்சி ஆஃபீஸஸ் இப்போ 2 பில்டிங்லேயுமே இருக்குது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பில்டிங்லேருந்து டோட்டலாக புது பில்டிங்க்கு மாறிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போ செஷன்ஸ் எல்லாம் நடக்கிறது நம்ம புது பில்டிங்கில் தான். டெல்லியில் நாடாளுமன்றத்திற்கு முன்பிலிருந்து தந்தி செய்திகளுக்காக சலீம். 1,30,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.